திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் வரும்பொழுது உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி விலகிரும். 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 5க்கு போயிடுவார். இருப்பினும் மற்ற இந்த மாத கிரகங்கள் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை ஆள்வது, நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய திறமைகள் என்ன, உங்களுடைய நிலைகள் என்ன, உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு எல்லாமே சொல்றது செவ்வாய் தான். நீங்க யாரு அப்படிங்கறத ஒருத்தருக்கு பார்த்தோன்னு தெரியணும்னா செவ்வாய் தான். அவர் தான் லக்னாதிபதி, ராசி அதிபதினு சொல்லுவோம். அவர் 9ஆம் இடத்துல நீசமாகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ராசி அதிபதி நீசமானால் இந்த மாதம் மட்டும் 3 கிரகம் நீசமாகுதுங்க. அப்ப 3 கிரகம் நீசமாகும் பொழுது எந்த நீசம்னா வலு இல்லை, பவர் இல்லை அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப எந்தெந்த கிரகங்கள் நீசமாகுதோ அதனுடைய தன்மைகளை கொஞ்சம் குறைவாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டும் அப்படிங்கறதா உண்மை. அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது உங்களை ஆளக்கூடிய கிரகம் நீசமாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன உதவிகள் செய்தாலும் அதோட நன்மைகள் கிடைக்காது. ரொம்ப அமைதியா போறது சிறப்பு. அப்ப அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதால கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதோ, கடன் வாங்கிட்டு அது கடன்னால கொஞ்சம் தலைகுனிவுகளோ, நோய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்யறதோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால அந்த செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் இங்கதான். அப்ப இந்த மாதம் முழுவதும் இங்க இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீசத்துல இருக்கார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இங்கிருந்து குரு பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் என்ன வந்தாலும் தப்பிச்சுக்கலாம். எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் குருங்கிறது ஒரு கடவுள் தன்மையை, இறை தன்மையை கொண்டது. நம்ம கூடவே ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு கிரகம் பேசிக்கிட்டே இருக்கு, நம்ம டக்குன்னு நம்ம இந்த கிராஸ் ஆறோம், எப்படி நம்ம தப்பிச்சோம் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதான் இந்த குரு பார்வை தான். அப்ப இந்த குரு பார்வை இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் நீசமானாலும் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்து அதுல ஒரு நன்மைகளையோ அல்லது காப்பாத்தி விடுவார் அப்படிங்கறத உண்மை. ஏன்னா அவர் உங்களுக்கு 2-5 கூடையவர். இப்ப பணம், பொருளாதாரம், குழந்தைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ். அடுத்தது பாருங்க சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அப்ப 4 மற்றும் 3ஆம் அதிபதி சனி 5க்கு போகும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கவனமா இருக்கணும். இருப்பினும் குலதெய்வம் தெரியல, குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருக்கும். குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இந்த சனி ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா 5க்கு வராரு இல்லையா, சனி எங்க வராரோ அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை விரட்டி அங்க இருக்கக்கூடிய விஷயத்த நமக்கு தெரிவிச்சுட்டு போயிடுவார். இருப்பினும் 5ஆம் இடத்துல பாருங்க 5 கிரகங்கள் கூட்டு சேர்க்கை ஆகுது. இந்த 5 கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல ஆகும் பொழுது நீ பண்ணு நான் பண்ணு, இந்த கிரகம் என்ன பண்ணும்னா எப்பவுமே கிரகங்கள் அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கணும். அப்ப இந்த கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். அப்ப அங்க கூட்டு கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது கொஞ்சம் குடும்பத்துல பேச்சுல நிதானமா இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இங்க சுக்கிரன், ராகு, சனி இதெல்லாம் பெண் சாபத்தின் உச்ச கிரகம். பெண் சாபம் இருக்குது குடும்பத்துல அப்படின்னா இந்த கிரகத்தை பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அங்க கூடவே சூரியன் சனி சேர்ந்து பித்திருதோஷமா வருது. சூரியன் ராகு தந்தை வழி கர்ம தோஷம். அப்ப அதே போல பாருங்க உங்களுக்கு சனி புதன் இதெல்லாம் ஒவ்வொரு தோஷங்களை தான் கொடுக்குது. அப்ப அது 5ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு இடம் இல்லை. அப்ப குழந்தைகள் ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கும். இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் மன கட்டுப்பாடு தேவை. ஏன்னா 4ஆம் அதிபதி 5க்கு போற ராகுவோட. அப்ப 4 தான் மனசு. இப்ப இந்த மனசை குலைக்கக்கூடிய விஷயம் இந்த ராகு பண்ணும். அப்ப இங்க எத்தனை கிரகம் இருந்தாலும் இங்க ஆக்சுவலா ஒரு ஹீரோயிசம் பண்றது ராகு தான். அப்ப இது இத்தனை கிரகத்தை எடுத்து அந்த ராகு சாப்பிடும். சோ இது சனிக்குண்டான பலன், சுக்கிரனுக்குண்டான பலன், சூரியனுக்குண்டான பலன், புதனுக்குண்டான பலன் எல்லாத்தையுமே இந்த ராகு தான் கொடுப்பார். அப்ப கொஞ்சம் 5ல ராகு இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். கெட்ட பெயரோ சில அவமானங்களோ நமக்கே தெரியாத பழிபாவங்களோ வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். சோ விருச்சிக ராசி குலதெய்வ வழிபாட்டை இது உங்களுக்கு இந்த 1 மாசம் தான். அதுக்கப்புறம் சூரியன் விலகிரும், ராகு கீழே என்ட்ரி ஆயிடுவார், சனி மட்டும் தான் அங்க இருப்பார். எல்லா கிரகங்களும் விலகிடும். சுக்கிரன் மட்டும் அங்க இருக்கும். ஒரு 2 மாசத்துக்கு மே மாசம் வரைக்கும், மே முடிகிற வரைக்கும் சுக்கிரன் இருப்பார். அது வரைக்கும் மட்டும்தான். மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துல எல்லா கிரகங்களும் அள்ளி தெளிச்ச மாதிரி போயிடுவாங்க. சோ அது வரைக்கும் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கனால் பெரிய பிரச்சனைகள் தப்பித்துக் கொள்ளலாம். பெரிய அவமானங்கள், பெரிய பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு குலதெய்வம் மட்டுமே துணை இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு புதன். இந்த புதனும் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி அவரும் பாருங்க நீசம் ஆகிறார். அப்ப 8 மற்றும் 11ஆம் அதிபதி நீசம் ஆகும் பொழுது கொஞ்சம் லாபங்களை எதிர்பார்க்காதீங்க. என்ன இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். பெரிய அளவுக்கு லாபங்களை எதிர்பார்க்க வேண்டாம்.
அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிரன் வந்து இங்க இருக்கார், உச்சமாகி இருக்கார். சுக்கிரன் யார்? உங்களுடைய ஜாதகத்துக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. அப்போ அவர் அங்கு உச்சமாக இருந்தாலும் வக்ரம் ஆகும் பொழுது, உச்சகிரகம் வக்ரம் ஆகும் பொழுது நீசத்தன்மையை பெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப அவர் 13ஆம் தேதிக்கு மேல நீசத்தன்மையிலிருந்து விலகுகிறார். அப்ப அந்த உச்ச பலனை 13ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா கொடுப்பார். அப்ப 13ஆம் தேதிக்கு மேல வரன் தேடுறது, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறது, குடும்பத்துல கொஞ்சம் கணவன் மனைவிகள் அந்யோன்யங்கள், இதெல்லாம் 13ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சோ 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அவர் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கிறது ஒரு யோகம் 10 கூட 5 இருக்கு. தொழில் ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதான் வந்து பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக நடந்துட்டு இருந்தாலும் தொழில் ஓடிட்டு இருக்கும். அடுத்தது பாருங்க அந்த 10ஆம் அதிபதி 6க்கு வராது. உச்சமாக அந்த உச்சம்தான் 6ல வந்தா மறைவுன்னு எடுத்துட்டாலும் கூட உச்சமாகி மறையும் பொழுது ஒரு ஏற்றம், உச்சத்துக்குண்டான பலன் ஒரு ஏற்றமும் மறைவுக்குண்டான ஒரு இறக்கம் மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கும். அப்ப 6ல சூரியன் இருந்தா வயிறு உபாதைகள் கொஞ்சம் வரும். அன்லிமிட்டெட் ஃபுட்டு சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். சூரியன் உச்சமாச்சுனாலே வளர்ச்சி தான். 6ல உச்சமாகும் போது கொஞ்சம் கடனோ நோயோ ஏதோ ஒண்ணு சின்ன ஒண்ணு கிராஸ் ஆயிட்டு இருக்குமே தவிர, மற்றபடி பாத்துட்டீங்கன்னா 12ஆம் அதிபதி 6ல உச்சமாகிறது, மறைவு ஸ்தானாதிபதி மறையிறது, கெட்டவன் கிட்டால் கிட்டிடும் ராஜ்யோகம் வேலை செய்யற மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு பதவிகளையோ ஒரு வேலை மாற்றமோ ஒரு இடம் மாற்றமோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வீடு மாற்றமோ ஏதோ ஒண்ணு ஏற்படுத்தி கொடுத்துரும். சோ சூரியனை பொறுத்த வரைக்கும் பயம் கிடையாது. ரொம்ப வந்து நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலா பார்க்க வேண்டியது உங்க லக்னாதிபதி செவ்வாய். அவர் தான் ரொம்ப பலம் இல்லாம இருக்காரு. லக்னாதிபதி பலம் இல்லைன்னா இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப லக்னாதிபதி இயக்கணும்னா முருகன் தான். செவ்வாய் தான் முருகனுக்கு உண்டானது. எல்லாரும் முருகனை கும்பிடுறத விட செவ்வாய் பலம் இல்லாதவங்க முருகனை கும்பிடுவதுதான் பலமே ஜாஸ்தி. அப்ப செவ்வாய் உங்களுக்கு வந்து முருகனை குறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம். அப்போ காலையில மாலையில அனுதினமும் இந்த செவ்வாய் அங்க இருக்கிற வரைக்கும் முருகன் வழிபாடு செய்வதும், அதே போல கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வதும், எதற்கு கோவப்படுறோம் ஏன் கோவப்படுறோம்னு தெரியாம கோவப்படுவோம் விருச்சிக ராசி, அதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது கொஞ்சம் சிறப்பான அமைப்பா இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த பலன்கள் நிச்சயமாக பொருந்தி வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.